விட்டாங்க. நாங்க போராடி இது நீதிமன்ற அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க போராடி அந்த படத்தை விட்டதுக்கு அப்புறம் நீதிமன்ற அனுமதினு அந்த படத்தை திரையிட முயற்சி செஞ்சாங்க. ஆனா உண்மையிலேயே வலிமையான படம். இந்த படத்தை நீ திரையரங்கத்துல ஓட்டி மக்கள் வந்து பார்க்கல, பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா நீ ஒரு வாரத்துல படத்தை எடு. நான் அனுமதிக்க மாட்டேங்கிறது உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நியாயம் கேட்க. இந்த படம் உண்மையிலே திரையரங்குல ஒரு பெரும் லாபத்தை எடுத்து தர்ற படம். அதனால தம்பியோட அந்த மேலுக்கு மாதிரி இது ஓட்டிட்டு ஏற்கனவே விட்டுருப்போமே. திரையரங்கு இந்த படம் திரையரங்குக்கான படம், அதனால திரையரங்கத்துல விடணும்னு வச்சோம். அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த படம் திரையிட்டு காட்டும் போது அத்தனை பத்திரிகையாளரும் அதை வந்து கொண்டாடி மகிழ்ந்தாங்கல்ல, வருஷம் என்று கை கொடுத்தாங்கல்ல, அது மாதிரிதான் மக்கள் செஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன காரணத்துக்காக நீங்க அனுமதிக்கிறீங்க? அரசியல் காரணத்துக்காக மறுக்கிறீங்க, அனுமதி மறுக்கிறீங்க. இல்ல ஒரு ஸ்கிரீன் வந்து பிவிஆர் மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஸ் வச்சிருக்கிற ஒரு திரையரங்குகள் மார்க்கெட் வேல்யூ பாப்பாங்கல்ல, நடிகர்களுடைய மார்க்கெட் வேல்யூ, படம் பெருசா இருக்கா, மியூசிக் டைரக்டர் பெரிய ஆளா, இப்படி எல்லாம் பாப்பாங்கல்ல. அது கூட காரணம். நான் என்ன கேக்குறேன், இப்ப சமீபத்துல வந்து திரைக்கு வந்து ஓடின படங்கள்ல பெருங்கதாநாயகர்கள் படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றிருக்கா. அறிமுகமா புதுசா இருந்தவங்க படங்கள் வந்து ஓடி இருக்கா. லப்பர் பண்ணது படம் 100 கோடி ஓடுது. டாடான்னு ஒரு படம் 100 கோடி வசூல் பண்ணுது.